ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம வீட்டில் நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்துட்றதுக்காக சாப்பாடு வேறு காலை டிஃபன் எல்லாம் செஞ்சுருக்கோம். அது எவ்வளோ ஸ்பீடாக செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ரொம்பவே ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் தான் போயிட்டுருந்தது. ஏன்னா நான் எந்திரிச்சதே 6:15 ஆகிட்டு. நைட்டு ஒரு 2 துணி தைக்க வேண்டியது இருந்தது. அதனால தச்சுட்டு தூங்கும்போதே லேட் ஆகிட்டு, காலையில் எந்திரிச்சதும் கொஞ்சம் லேட்டு. இப்போல்லாம் முன்ன மாதிரி கொஞ்சம் முழிச்செல்லாம் இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி நம்ம ரொம்ப நேரம் முழிச்சிருந்து வேலை பார்த்தாலே முகமெல்லாம் காலையில் எந்திரிக்கும்போது ரொம்ப வீங்கின மாதிரியெல்லாம் இருக்குது. அதனால ஒரு 6:15க்கு தான் எந்திரிக்கவே செஞ்சேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் காலையில் வேலைகள் இருந்தது. தண்ணியெல்லாம் எடுக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். மணி பார்த்தா ஒரு 7:20 ஆகிட்டு. அப்புறம் என்னடா பண்ணேன் அப்படின்னு யோசித்தேன். டிஃபன் மட்டும் செஞ்சு கொடுத்து விட்டுறலாமா அப்படின்னு கூட யோசித்தேன். வேறையும் மனசு கேட்கல. சரி, சாப்பாட்டுக்கு ஒரு பக்கம் தண்ணி ஊற்றி வச்சா அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம் அப்படின்ட்டு சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அரிசியெல்லாம் போட்டாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்த மாவு எடுத்துகிட்டு அது மாவு இட்லி மாவு மாதிரி திக்காக தான் நான் இந்த கலந்து வச்சது. அதை எடுத்துகிட்டு தேவைக்கு மட்டும் மாவு எடுத்திருக்கேன். இதில் உப்பும் தண்ணியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அது கூலிங் போனதுக்கப்புறமா கடைசியில் தோசை ஊற்ற சரியாக இருக்கும். இப்போது நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு நாளைக்கு முன்னே வாங்கி போட்டிருந்தது ஒரு சொரக்காய் இருக்குது. சின்ன சைஸ் தான். இது மதியத்துக்கு மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சொரக்காய் மட்டும் இன்றைக்கி நம்ம குழம்பு வச்சிடலாம். இது சொரக்காய் இப்போ எங்கள் அம்மா இந்த மெத்தடில் தான் வைப்பாங்க. அதே மாதிரி தான் நான் அன்றைக்கி வைக்க போகிறேன். இப்போ மாவு நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டேன். அந்த சொரக்காவுக்கு கத்தியால் தோலை உரிக்கக்கூடாது. அது எப்படி நான் எடுக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். இந்த சொரக்காய் நல்லா முத்தல் இல்லாமல் இளங்காயாக பார்த்து வாங்கிக்கிடணும். இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி இருக்கும் பாருங்கள், அதை எடுத்து வச்சுட்டு இப்படி நம்ம அதில் கமத்தி வச்சுட்டு இழுத்தோம் அப்படின்னா அழகாக வந்துடும் அந்த தோல். முத்தல் காயாக இருந்தால் ரொம்ப வராது. கத்தியால் தான் வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். சொரக்காய் முத்தலாக இருந்ததுன்னா நடுவில் விதைகள் எல்லாமே திக்கு திக்காக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் எப்போவுமே வாங்கும்போது இளங்காயாக பார்த்து வாங்கிடுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம தோல் எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது தோல் எடுத்து முடிச்சிட்டேன். இதை வேஸ்ட்டில் போட்டுட்டு வந்துடலாம். இந்த பாத்திரத்தை நான் அதையே அலசிட போகிறேன். அலசிட்டு மறுபடியும் அதில் தான் அந்த சொரக்காயை கொத்தி எடுக்கணும். கட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை. இது எப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மேலே உள்ள அந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா, ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடியது 2 பக்கத்துலேயுமே இருக்கும். தண்டு மாதிரி தான் இருக்கும் அந்த சொரக்காயில். அதில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடியதை இந்த மாதிரி வெட்டிட்டு கத்தியால் இந்த மாதிரி நல்லா கொத்தி எடுக்கணும். இந்த மாதிரி கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடில் இருந்தே அரிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி பண்ணிடலாம். இவ்வளோ பெரிய காயருக்கு லேட் ஆகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது நமக்கு அந்த குழம்புக்கு நல்லா மசிஞ்சு வரும்போது நல்லாயிருக்கும். நம்ம கட்டையில் வச்சு கட் பண்ணாலும் அது ஒரு பெருசாக துண்டு துண்டாக கிடந்த மாதிரி இருக்கும். இது அப்படி இருக்காது. நல்லா ஒரு மவுஞ்சி வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்துடும் அந்த குழம்பு. அதனால் இந்த மாதிரி தான் நான் கொத்தி வைப்பேன். நிறைய பேர் இப்படி தான் வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி சொரக்காவை வைப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். சொரக்காய் நிறைய விதமாக வைக்கலாம். ஆனால் இது பழைய காலத்துலேருந்தே நம்ம அம்மா பாட்டிகள் எல்லாருமே வச்ச மெத்தடில் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சொரக்காயை நான் அந்த மாதிரி கொத்தி எடுத்துட்டேன். கடைசியில் கொஞ்சமாக கைக்குள்ளே இருக்குது பாருங்கள், அதுலேயும் நல்லா அந்த தண்டு பகுதி வர்றது வரைக்குமே நான் கொத்தி எடுத்துட்டேன். கொஞ்சம் முத்தல் காயாக இருந்தால் அந்த அடிப்பகுதியிலலாம் ஒரு மாதிரி திக்காக இருக்கும். இப்போ இந்த கையை கழுவிடலாம். ஏன்னா கையெல்லாம் நல்லா ஈரமாக இருக்கும். இது தண்ணி காய் தானே சொரக்காய், அதனால் நம்ம கொத்தும் போதே தண்ணியாக தான் வந்தது போல் இருக்கும். இப்போ வெறும் கடாய் மட்டும்தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கல் உப்பு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். இதை வறுக்கணும் முதல்ல. அந்த உப்பு போட்டு வெறும் சட்டியில் போட்டு வறுத்து தான் வைப்பாங்க. அது என்ன காரணத்துக்காக அப்படின்னு கேட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி என்ன காரணங்கிறது எனக்கு இன்னுமே தெரியாது. ஏதோ பெரியவங்க வச்சாங்க, அதே போல் நானும் வைப்பேன். இப்போ அந்த உப்பு நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கும்போது நல்லா கலர் மாறி வரும். கருப்பு கலரில் அந்த மாதிரி வந்துடும். கருப்பு கலர் இல்லாமல் அது ஒரு மெரூன் கலர் அந்த மாதிரி வந்துடும். உப்பும் நல்லா பெரிய பெரிய கல்லாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் பொடிஞ்சு நைஸாகும். இப்போ நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம கொத்தி வச்சுருக்க சொரக்காயை அதில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இந்த காயிலே நல்லா தண்ணி ஊறி வரும். இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுறலாம்.
உப்பு வந்து எல்லா இடமும் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அத சிம்ல வச்சுருவோம். ஏன்னா சிம்ல வைக்கும்போது சீக்கிரமா அதுலேருந்து தண்ணி வந்து ஊறி வெளியே வரும். தீ அதிகமா வச்சோம் அப்படின்னா, அடியில வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால லைட்டா சிம்ல வச்சுட்டு, அந்த தண்ணி ஊறி வர்றது வரைக்கும் அப்பப்போ 2, 2 கிண்டு வந்து நம்ம கிண்டி விட்டுட்டு, அப்படியே மூடி போட்டு வச்சிரலாம். இப்போ வந்து கொஞ்சமா புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து புளி வந்து சேர்க்கணும் அப்படிம்பாங்க. நம்ம வந்து இன்னைக்கு வச்சுட்டு அடுத்த நாள் கூட இந்த குழம்பு சாப்பிடலாம். நல்லா தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதனால புளி வந்து நம்ம மீன் குழம்புக்கெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த குழம்புக்கு வந்து புளி சேர்ப்பாங்க. புளி ஊற வச்சாச்சு. இப்போது தேங்காய் வந்து உடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் தண்ணி வந்து ஒரு சின்ன டம்ளர் வச்சுருக்கேன். அதில எடுத்து கொஞ்சமாக இருந்தது குடிச்சிட்டேன். நல்லாவே இருந்தது. இனி வந்து நம்ம அந்த தேங்காயை துருவி வச்சுவிடலாம். இப்போ வந்து தேங்காய் துருவுற மெத்தடு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. எங்க வீட்ல வந்து நான் தேங்காய் துருவுற இடத்துல தேஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க எங்க வீட்டுக்காரவங்க வந்து. ஏன்னா அந்த டைல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டைல்ஸோட விளிம்பு வந்து அப்படியே மழுங்கியிருக்கும். அந்த இடங்கள் எல்லாம் அப்படியே தேஞ்சு தேஞ்சு இருந்த மாதிரி. அப்போ "நீ தேங்காய் துருவி துருவி டைல்ஸ் எல்லாம் உடைச்சி வச்சிருக்க" அப்படிம்பாங்க. முன்னாடி வந்து இருந்த கிச்சன்ல சிமெண்ட் தரை வந்து போட்டிருப்பாங்க. அதில விளிம்புல ஒரு திண்டு போல இருக்கும். அந்த திண்டே வந்து உடஞ்சிட்டு நான் திருவுனதுல. அந்த திருவலோட அமைப்பு போலயே அந்த இடம் வந்து அப்படியே தேஞ்சு தேஞ்சு பள்ளமா இருக்கும். நான் அந்த ஒரு இடத்துலயும் மட்டும் கரெக்ட்டா வச்சு திருவுவேன். இந்த அடுப்பு வந்து ரைட் சைடுல இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து கொஞ்சம் இடது பக்கமா நின்னுட்டு தான் திருவுவேன். ஏன்னா, அப்பப்போ நம்ம வந்து அடுப்புல ஏதாவது கலந்து விட்டுட்டே இருக்கிறதுக்கு அந்த மாரி வசதியா இருக்குங்கிறதுனால அப்படி நிப்பேன். அப்போ வந்து ஒரே இடமே தேஞ்சு தேஞ்சு இருக்கும். அது வந்து சொல்லி சொல்லி சிரிச்சுட்டு கிடப்பாங்க. கிச்சன உடைச்சு வச்சிருக்க அப்படின்னிட்டு. அதனால இப்போ எனக்கு தேங்காய் துருவும்போது அந்த ஞாபகமும் வரும் சில டைம். இப்போ வந்து தேங்காய் அரைச்சுக்கிடலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு 4 வத்தல் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம துருவி வச்சிருந்த தேங்காயும் சேர்த்துட்டு, இது கூட ஒரு 10 போல சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து வச்சுட்டு, அதையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் வந்து கண்டிப்பா சேர்க்கணும். அப்பதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில வந்து நம்ம வேற வெங்காயம் எதுவுமே தாளிச்சு சேர்க்க போறதில்ல. ஒரே ஒரு தக்காளி மட்டும் அந்த காய் வந்து கொஞ்சம் தண்ணி வெளிய வந்து அதுக்கப்புறமா மறுபடியும் சுண்ட ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம சட்டியில பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து மறுபடியும் அத மிக்ஸ் பண்ணி வேக வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி அந்த சொரக்காய் கூடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தக்காளி வெந்து வரையும் நம்ம வந்து இந்த தேங்காய், அ வெங்காயம், கொஞ்சமா ஜீரகம், 4 வத்தல், அதுக்கப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள் இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த தக்காளி வெந்ததுக்கப்புறமா அதில ஊத்திறலாம். இந்த வேலை வந்து ரொம்பவே ஈஸியா முடிஞ்சிரும். இது வந்து கேஸில சமைக்கிறத விட விறகடுப்புல சமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் தக்காளிய. தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அப்பப்போ கிச்சனை கொஞ்சம் கையோட சுத்தம் பண்ணிறலாம். அந்த தூசியெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம மற்ற பொருட்கள வச்சு பரிமாறுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால அப்பப்போ அதோட கையோட கிளீன் பண்ணி வச்சிரலாம். இன்றைக்கி என்னோட ஹேர் ஸ்டைல பார்த்து யாருமே பயந்துராதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆகுது. 1 வருஷத்துல இந்த அளவுக்கு தான் முடி வளர்ந்துருக்கு. ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா கிச்சன் பக்கம்லாம் வந்தா நமக்கு வந்து விசர்க்கிற டைம் எல்லாம் அந்த முடியெல்லாம் கழுத்துல பட்டு பட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு பேண்ட் எடுத்து மாற்றக்கூடிய அளவுல வந்திருக்கு. நம்ம வந்து நார்மலா ஒரு இடுப்பு வரைக்கும் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நெனச்சு பாருங்க. அந்த அளவு இருந்த முடி தான். கோவிலுக்கு வந்து காணிக்கை குடுத்தாச்சு. அது இப்போ 1 வருஷத்துல இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. சரி இன்னும் ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துரும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ எங்க வீட்ல பையன் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கிண்டல் பண்ணுவான். அப்பப்போ இந்த வந்து முடிய பிடிச்சிட்டு, "இது என்ன கொண்ட? இது என்ன கொண்ட?" அப்படின்னுட்டு சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். "உன்ன யார் மொட்டை போட சொன்னா?" அப்படின்ட்டுலாம் கேட்பான் என்கிட்ட. அது கொஞ்சம் காமெடியா இருக்கும். இருந்தாலும் வேற நான் சத்தம் போடுவேன், "சும்மா இரு, அப்படி சொல்லிட்டு இருக்காத" அப்படின்னிட்டு. இந்த மாரி போயிட்டு இருக்கு. சரி நம்ம வந்து குடுத்தாச்சு, இந்த அளவுக்கு வளர்ந்தாச்சு. இனிமே அத நினைச்சு வந்து கவலைப்படக்கூடாது. எது நடந்தாலும் நன்மைக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அவன்ட்ட சொல்லிருவேன். "நீ இத நினச்சு இனிமே கவலைப்படாத. எனக்கு முடியே வளர்ந்துட்டு" அப்படின்னிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வடித்து வச்சுட்டேன். குழம்பும் வந்து புளியெல்லாம் கரைச்சி ஊத்தி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து கொஞ்சமா தக்காளி சட்னி வந்து அரைச்சு வச்சது இருக்கு. இது நேத்து நைட்டு அரைச்சது தான். கொஞ்சமா எடுத்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில இருந்தது. அத எடுத்துட்டு வந்து நான் வந்து இப்போ சூடு பண்ணி எடுத்துக்கிட போறேன்.
இந்த தக்காளி சட்னி வந்து கொஞ்சம் தோசைக்கு ஊற்றணும். அந்த தோசை கூடால சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். 3 பேருக்கு சாப்பிட்றதுக்கு தானே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுப்போம். சரியாக போயிடும். இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு குழம்பு வந்து நம்ம தாளிக்கணும். இப்போது வேறு அடுப்புக்கு மாற்றிட்டு இந்த தாளிப்பு கடாய் வந்து வச்சுருக்கேன். இதில் முதல்ல வந்து இந்த குழம்புக்கு தாளித்து விட்டுறலாம். குழம்புக்கு தாளிச்சுட்டு 2வது வந்து நம்ம தக்காளி சட்னி நேற்று நைட்டு அரைச்சதுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இன்றைக்கி கொஞ்சம் தாளித்தா நல்லாயிருக்கும் போல் தோணுது. அதனால் லைட்டாக தாளித்து அந்த சட்னி கூடால சேர்த்துக்கிட போகிறேன். இன்றைக்கி வந்து அது நல்லா இருந்தது. நேற்று நைட்டு அரைச்ச மாதிரியே தெரியலை. நம்ம வந்து எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் இப்போ இதை வந்து வேஸ்ட்டில் எடுத்து போட்டிருந்தோம் அப்படின்னா காலையிலே வேறு ஏதாவது அதுக்கு சட்னி ஏதாவது அரைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த பொருள் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து அதை சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதனால் இன்றைக்கி வந்து சட்னியும் ஒரு கரெக்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு போதும். இப்போ வந்து ஒரு பக்கம் அடுப்பு ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நான் தோசை ஊற்றி விட போகிறேன். தோசை ஊற்றுறதுக்கு எண்ணெய் தடவிட்டேன். அப்படியே தோசை ஊற்றுனா இப்போது அந்த சட்டி வந்து சரியாகவே வர மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டேன். இது இந்த கடையிலெல்லாம் தண்ணி தெளிச்சுட்டு சுடுவாங்களே, அதே மாதிரி சவுண்டு பயங்கரமாக கேட்கும். இன்றைக்கி வந்து சொரக்காய் குழம்பு மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ ரொம்ப ஈஸியாக ஏதாவது ஒரு கூட்டு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால யோசித்தேன். கத்திரிக்காய் இருந்தது. அதில் ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் நம்ம வந்து வீட்டில் குழம்பு மசாலா இருக்கு இல்லையா, அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா கொஞ்சம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஊரெல்லாம் வைக்கல, உடனே வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். ஏன்னா டைம் இல்லை. கத்திரிக்காய் அந்த மாதிரி உடனே பொரித்தாலே சூப்பராக இருக்கும். அது வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸி வேலைன்னா கத்திரிக்காய் பொரிக்கிறதா தான் இருக்கும். எனக்கு வீட்டில் வந்து பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அந்த ஒரு கத்திரிக்காயும் இப்போ பிள்ளைக்கு மட்டும் கொடுத்து விட்டாலும் போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து மசாலா அரைச்சி வச்சுட்டேன். இனி இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி இந்த கத்திரிக்காயை பொரித்து எடுத்து விட போகிறேன். இப்போ வந்து எல்லாமே ரெடி, சாப்பாடு குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இந்த கத்திரிக்காயும் பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். கரெக்டாக வந்து ஒரு 8:20க்கு நான் முடிச்சிட்டேன். தோசை வந்து சுட சுட ஊற்றி கொடுத்துட்டேன் பிள்ளைக்கு. அதனால் அவள் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கும் சரியாக இருந்தது. இப்போது வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே வந்திருந்தால் இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் பரபரப்பாக தான் நம்ம சமையல் வேலை வந்து இன்றைக்கி பார்க்குற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் அவசரமாக வேலை பார்த்துட்டு இருக்க டைமில் ஒரு சில நாட்களில் நிறைய நாள் நடந்திருக்கு. கரண்ட் வந்து கட் ஆகிரும் காலையில். அப்போது எப்படி இருக்கும், பயங்கர கடுப்பாக இருக்கும். எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்து சட்னி அரைக்க முடியாது, குழம்புக்கு எதுவும் அரைக்க முடியாது. அந்த ஒன்றுக்காகவே நம்ம வந்து கொஞ்சம் நேரமே எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 2 வாரமாகவே இந்த சமையல் பண்ணுற டைமில் வந்து கரண்டு வந்து கட் ஆகலை. அதனால் ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு நினச்சிக்கிடலாம். இப்போ வந்து தோசை ஊற்றி பிள்ளைக்கு கொடுத்துட்ருக்கேன். அவள் வந்து ஒரு பக்கத்தில் இருந்து சாப்பிட்டுட்ருக்கா. இந்த வேலையும் போயிட்டு இருக்குது. இனி நம்ம டிஃபனில் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா நான் ஓடி ஓடி தான் தோசை சுட்டு கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டுருப்பேன். இருந்தாலும் அவளை கிளம்ப வைக்கிறதுக்குள்ளே பெரிய கஷ்டம்தான். சின்ன பிள்ளைங்கள கூட சமாளிக்கலாம்ப்பா, இந்த பெரிய பிள்ளைங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கொண்டு கொடுத்தாலே 2 தோசையோடு எந்திரிச்சிரியாங்க. சத்தம் போட்டால் தான் கூட ஒரு தோசை சாப்பிட்றாங்க. இப்படி தான் இருக்குது பிள்ளைங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை தோசைனாலும் சுட்டு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி யாருமே இல்லை. இப்போவும் வந்து நம்ம வீட்டில் காலையிலே டிஃபன் வந்து தோசையும் நேற்று நைட்டு அரைச்ச தக்காளி சட்னி அதுவும் இருக்குது. மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாதம் வடிச்சிட்டு அது கூட சாப்பிட்றதுக்காக சுரக்காய் குழம்பு வச்சுருக்கோம். தொட்டுட்டு சாப்பிட்றதுக்காக கத்திரிக்காய் பொரியல் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி வேலை முடிஞ்சிட்டு. எவ்வளோ தான் லேட்டாக கிச்சனுக்கு வந்தாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஐடியா மட்டும் நமக்கு இருந்தது அப்படின்னா வேகமாக வேலை முடிஞ்சிடும். இனிமேல் வந்து நமக்கு கொஞ்சம் பாத்திரங்கள் வந்து சேர்ந்துருக்கு, அதெல்லாம் கழுவிட்டோம் அப்படின்னா கிச்சன் வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.